வரும் மாகாண சபை தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட தான் விரும்புகின்றார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே இவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து இவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட நான் விரும்புகின்றேன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் இலங்கை தமிழரசு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற பலமான நம்பிக்கை எமக்கு உள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைப்பதற்கு முஸ்லிம் அரசியல் கட்சிகள் ஆதரவு அவசியமாகும். தற்போதைய ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசின் பிரதான பங்காளி கட்சியான ஜேவிபி நாட்டை ஒரு கட்சி முறைமையை நோக்கி அழைத்துச் செல்லும் அபாயம் காணப்படுகின்றது. நாம் சோசலிச கொள்கைகளை ஆதரிக்கின்ற போதிலும் ஒரு கட்சி ஆட்சியை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கில் ஜேவிபி பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியானது பாரம்பரிய தமிழக கட்சிகள் மீது மக்களின் நம்பிக்கை இழப்பை பிரதிபலிக்கின்றது. இருப்பினும் வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட்டால் இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் தனது அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என்று சுமந்திரன் கூறியுள்ளார். மேலும் செய்திகளை பார்வையிட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை அழுத்தவும்.